அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உன்னால் உயரமாக வளர முடியும். உடலால் அல்ல, உள்ளத்தால், வாழ்க்கையால் உன்னால் உயரமாக வளர முடியும். முதன்மையாக நீ இருக்க முடியும். முதன்மையான மனிதனாக நீ வளர முடியும். உனக்குள்ளாகத்தான் அபரிமிதமாய் நம்பிக்கை இருக்கிறது. உன் காலடியின் கீழே, உன்னுடைய காலடிக்கு கீழே புதையல் இருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டியது நீ மட்டும்தான். உன்னுடைய அறிவிலே எல்லாம் இருக்கிறது. பணம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, எல்லா ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய அறிவுக்குள்ளாக இருக்கிறது. உனக்கு துணிவு, தெளிவு, மனோதிடம், எதிர்பார்ப்பு எல்லாம் உனக்குள் இருக்கிறது. நேரமும் கூட உனக்காக நல்ல நேரமாக வாய்த்திருக்கிறது. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நல்ல உணர்வுதான் உனக்கு இப்பொழுது தேவை. அது கூட உனக்கு இருக்கிறது. நான் சொன்ன பிறகு அது உனக்கு வந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு உன்னதம் தரும், மேன்மை தரும், உன்னை முதன்மையானவனாக ஆக்கித்தரும். முயற்சியின் பாதைகள் சில நேரங்களிலே உனக்கு கடினமானவையாக இருக்கலாம். ஆனால் முடிவுகள் இனிமையானவையாக இருக்கும். உன் வாழ்க்கையும் கூட அப்படித்தான். தூய அன்பை சம்பாதிக்க தெரிந்த மனங்களுக்கு வாழ்க்கை வேறொன்றாலும் நிரப்ப முடியாத வரமாக மாறும். அதுபோல நீயும் கூட தூய அன்பை மற்றவர்களுக்கு செலுத்து. அவர்களும் உன்னிடத்திலே தூய அன்பை செலுத்தி நிறைவான நல்ல மகிழ்ச்சியை உனக்கு தருவார்கள். மறப்பதில்லை சூரியன் அதன் கடமையை செய்ய. நீயும் கூட வாழ்கின்ற இந்த உலகத்து சூரியன் உன் கடமைகளை செய்ய மறக்காதே. ஒரு நாளும் சூரியன் உதிப்பதற்கு மறப்பதே இல்லை. அதுபோல உழைப்பும் அதனுடைய வெற்றியை தர மறக்காது. அது சூரியனை போல மறந்துவிடவே மறக்காது. புத்திமதி நான் சொல்லியிருக்கிறேன். அது விளக்கெண்ணெயை போன்றது. அது மற்றவர்களுக்கு கொடுப்பது எளிது. விளக்கெண்ணெயை குடிப்பது கடினம். காது கொடுத்து கேட்டிருக்கிறாய். கண்டிப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு விளக்கெண்ணெயாகத்தான் இருக்கும், கசப்பாகத்தான் இருக்கும். அதை குடித்த பிறகு, அந்த மருந்தை குடித்த பிறகு உனக்கு வரப்போகிறதே அந்த ஆரோக்கியம், அது ஆனந்தமான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உணர்ந்து கொள். காற்று வீசும் பக்கம் பார்த்து நெல்லை தூவினால்தான் அரிசி வேறு, உமி வேறு என்பது தெரியும், அது பிரியும். அன்பு உள்ள பக்கம் பார்த்து மனசை வீசினால்தான் இன்பம் வேறு, துன்பம் வேறு என்பது புரியும். ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவும் ஒரு கொடிய மிருகம் உறங்கிக் கொண்டுதான் இருக்கும். அந்த மிருகத்தை தட்டி எழுப்பாதே, அதை கொன்றுவிடு. தயவு செய்து அதை உசுப்பி எழுப்பி விளைவுகள் விபரீதமாக இருக்க நீ வழி கொடுக்காதே. நீ நல்ல மனக்காரன், நல்ல மனம் கொண்ட என் அன்பு பிள்ளை. அதனால் நல்ல மனதை உசுப்பி எழுப்பி வேலை செய்யவை. உன்னுடைய மனதுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிந்தால் நிம்மதி போய்விடும். ஆகினால்தான் சில ரகசியங்களை உனக்கு சொல்லாமலே வைத்திருக்கிறேன். வார்த்தைகளுக்கு சுவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தையை போல எதுவும் இனிப்பதே இல்லை, கசப்பதும் இல்லை. வார்த்தையில் இனிப்பும் இருக்கிறது, கசப்பும் இருக்கிறது. அதனால் இனிப்பான வார்த்தையை பேசிக்கொண்டு வா. உன் வாழ்க்கை இனிப்பானதாக மாறும். அல்லாஹ் மாலிக்.